வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம். ஐந்து கரத்தேனே ஆணைமுகத்தினே இந்தி நிலமறி போடும் இந்தனே நந்தி மகந்தனே நாணக்குந்தனை குந்தியில் வைத்திரி போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிபெய்யச்ச ராகுவே கேதுவே நமக. அதாவது இந்த வீடியோ பதிவில் ராகு கேது தோஷம் என்றால் என்ன, ராகு கேது தோஷம் எதனால் ஏற்படுகின்றது, ராகு கேது தோஷத்தால் பெரிய பாதிப்பு அடையுமா என்பதை தெளிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பொதுவாக ராகு கேது அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ராகு கேதுனா, ராகு பகவான் என்பது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமா ஆக்குவாரு. அதாவது ஒரு பாம்பின் தலைப்பகுதி ராகு, பாம்பின் வால் பகுதி கேது. ஒரு சின்ன சாதாரண விஷயம், ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு பிரம்மாண்டமா ஆக்குவது ராகு. ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த சுருக்கி சிம்பிளா ஆக்குவது கேது. ஒரு நபரிடம் ராகு ஆதிக்கம் அதிகமா இருந்தா அவர் பாக்கெட்ல 100 ரூபாய் வச்சிருப்பாரு. ஆனா பேச்சு 1000 10,000 இருக்கிற மாதிரி பேசுவாரு பந்தா. ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயம். அதோ போன்று கேது பகவான் அவங்க பாக்கெட்ல 10,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. அவங்க பேசுறது சிம்பிளா வெறுத்து சும்மா ஒரு 100 ரூபா இருக்கு, ஒரு 200 ரூபாய் இருக்கு அப்படின்னு சுருக்கி கொள்வார்கள். இந்த பாதிப்பு திருமணத்தில் பாதிக்குமா என்பது நீங்களே முடிவு செய்ய வேண்டும். சோ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல ராகு பகவான் இருந்தால் அவர்கள் போலியாக பிரம்மாண்டமா நடிப்பார்கள். ஒரு ஜாதகத்துல கேது பகவான் இருந்தால் அவர் ஏற்கனவே பிரம்மாண்டம் தான், ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி போலியா நடிப்பார்கள். தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். இதே விஷயம்தான் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். சோ எப்பவுமே ஒரு கிரகம், அதாவது ராகு லக்கணத்தில் இருந்தா கேது 7ல இருப்பாரு, இல்ல லக்கணத்துல கேது இருந்தா ராகு 7ல இருப்பாரு. அப்ப லக்னம் அப்படிங்கிறது நம்மளை பத்தி சொல்றது, 7ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்னர், சோ மனைவி கணவன் பத்தி சொல்றது. அப்ப நீங்களே புரிஞ்சுக்குங்க, லக்னத்துல ராகு இருந்தா இவரு போலியா பிரம்மாண்டமா இருப்பாரு. கேது 7ஆம் இடத்துல இருந்தா அவங்க பிரம்மாண்டமா இருப்பாங்க, ஆனா சுருக்கி இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய தோஷம் கிடையாது, இதுதான் லைஃப். ஸோ இது ஜாதகத்துல ஒரு தோஷமா எடுத்துக்க தேவையில்லை.